ஹாய்ங்க, வெல்கம்ஸ் டு மதீஸ் புட்டிக். இன்னைக்கு நம்ம பேஜில் ஹேர் கேர் சீரியஸ் 1 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஹெர்பல் ஹேர் ஆயில். வீடியோவில் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பொருட்கள் எல்லாமே தான் நான் ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்கு சேர்த்துருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணுங்க. அதுக்கப்புறம் எண்ணெயில் நம்ம கலந்துட்டதுக்கு அப்புறம் தான் ஸ்டவ் மேலே வைக்கணும். அந்த பொருளெல்லாம் நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, அது எல்லாத்தையுமே மிக்சியில் அரைச்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி சொத சொதன்னு வரணும். அது ஏற்கனவே எண்ணெயில் நம்ம கலந்துடணும். தேங்காய் எண்ணெய் ஒரு 3 பங்கு, விளக்கெண்ணெய் 1 பங்கு கலந்துட்டு வைக்கணும். அதுக்கப்புறமே தான் அது அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணுங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ்மெரியோட கலர் ஒரு மாதிரி இளஞ்சிவப்பில் வருதா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொம்ப நுர பொங்கி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இது நல்லா காஞ்சிருச்சா அப்படின்னு தெரியறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சொத சொதன்னு இருந்ததுல எப்படி இருந்துச்சு, ஆனால் இப்போ நர நரன்னு ஆகிடும். அந்த உள்ளே நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கையில் எடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நர நரன்னு இருக்கும். அப்போ அந்த அந்த இதில் இருக்கக்கூடிய சத்து எல்லாமே இறங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றுனோட்டியும் சிடு சிடு சிடுன்னு சத்தம் வருது இல்லையா, இதுதான் எண்ணெய் காஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி சத்தம் கேட்கல அப்படின்னா உங்களுக்கு காயிலன்னு அர்த்தம். பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். எண்ணெய் காய்ச்சினதுக்கப்புறம் அதை கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் கலந்துட்டு இந்த கலரில் நம்ம வச்சுக்க வேண்டியதான். பாய்.